அங்கே கொழும்புக்கு யாழ்ப்பாணம் வந்து போயிருவேன் வேலை முக்காஜி என்ற வண்டியில் பிறந்தாக்கல் அது 6ஆம் பட்டணம் சவாரி தம்பர் அந்த இடத்துல தெல்லாம் சுத்த வடிக்கிட்டு ஓ இவன் நிவேதோட வந்தேன் சுற்றி 5-6 முழுது வந்தது 100 ரூபா 150 200 ஒரு ரிப்பு கயர் இருக்கு இல்லை வடக்கன் இருக்கு வன்னியன் இருக்கு உருமா வேர்க்கா சுடலையை பார்த்து போட்டு இப்போ போய் அப்படியே பின்பாங்க பார்த்துட்டு அப்படியே நயனாதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு பின்னும் கொஞ்சம் அப்படி நல்லா நித்திரண்டை கொண்டுட்டு அப்படியே இந்த அளவில் தான் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு அப்படியே போகிறேன் அம்மா தலை உச்சி வெயில் மண்டே அப்படாக்குற நான் கடற்கரை பகுதி கடல் தெரியுது பாருங்க அது எழுவதீவே நல்ல தீவு உங்கால பிள்ளையார் பூசை நடக்குதுண்ணே வீரகத்தி விநாயகர் கோவில் திருவிழா தொடங்கிட்டு இப்போ பூசை நடந்து கொண்டிருக்கு 3ஆம் திருவிழாவே 3ஆம் திருவிழா வந்து ஒரு மஞ்சமுன்னா மரத்துக்குள்ளே நிற்கிறேன் இந்த மஞ்சமுன்னா மரத்துக்குள்ளே நிற்கிறதும் கவனமாக நிற்கணும் மசுக்குட்டி எந்த மரத்துலேயும் மசுக்குட்டியாக கிடக்கு ஒரு வீடு கிடக்கு பாருங்க ஒரு ஆள் அந்த வீடு இஞ்சாலாம் வீடு காட்டி கொண்டிருக்கணும் இந்த சுடலில் நிற்க தண்ணி எடுத்து கொண்டு போனாங்க இப்போ வரைக்கும் ஒரு டிராக்டர் கொண்டு வருது அம்மன் கோயில் டிராக்டர் இங்கே பெனங்க இதே பெனம்பாத்தி இங்கே வேணுங்க பெனம்பாத்தி போட்டிருக்கேன் இனி தான் இழுக்க போயினோமோ ஆ ஆறு அடா இவ இந்த அம்மாண்ட வீடு நான் இன்றைக்கு வேட்டி ஆடாம விட்டா சரி ஐயா வைக்கும் கண்டமாகி கிடக்கு ஐயா எப்பயோ பார்த்தமாகி கிடக்கு அவரோட அந்த போஸ்ட்மேனோட பார்த்தேன் வீடியோ எடுத்தது நீங்களே அந்த இது தோட்டங்களை செய்கிறாங்க பார்க்கலாமே தோட்டங்கள் அங்கே வயல்கள்லானே இது மாட்டு வண்டியில் இல்லாமல் சாமியா சுடலைக்கு போக பயந்து ஓடி வந்துட்டேன் படிக்கிறாங்க காடு மாடு எல்லாம் வளர்க்குறீங்களா அது கிணறோ அது கிணறோ அது சும்மா இவர் அன்றைக்கு இதில் கண்ட இதில் எந்த கடியடியில் தனி சுட கடியடியில் முந்த நாள் 4ஆம் நாள் ஓ இவன் நிவேதோட வந்தேன் இது உங்கள் கணத்து தண்ணியோ இல்லை பக்கத்து கிணறு தண்ணி இப்படித்தான் நாங்கள் அது இதுகள் தோட்டம் இதுகளுக்கு ஊற்றிட்டு இப்போ சும்மா இதுகள் குளிக்க இதுகளுக்கு பாவிக்கிறது அதே இது கொஞ்சம் இடத்துல அல்லோன்னு இதோட நல்ல நீருக்கு சொன்னது இப்போ தான் அது முடியும் 6ஆம் பட்டணம் சவாரி தம்பர் இதான் ஐயா நான் வீடு இதான் கூட வீடோ இது பெரிய ஆள் பனைமரத்துக்கு சுற்றி பனைமரத்துக்கு வந்தாப்பில் நான் அதை வெட்டி அதை அங்கால விட்டு இப்படி விட்டதில் அது விநாயகருக்கு விட்டு இருக்கு. சரி சரி சுற்றி வளர்ந்துருக்கா பனியை பனியை சுற்றி 5-6 முழுது வந்தது ஆள் அசையாத சரி அப்படியே அந்த அதோட பனி அந்த இதெல்லாம் அடிச்சு பனியை மேலே விட்டு இதுக்கெல்லாம் விட்டு இருக்கு இவர் இதுக்கு இவரும் மூடிடுவார் இவரும் மூடிடுவார் அந்த வேரிகளை விட்டு விட அது அப்படியே பனை ஆடி அப்படியே நிற்க பனை
அதிசயம் தான். இப்படி இருந்திருக்கா நான் இது விளப்பா நிற்கும். ஓ உசும்பாரு மிரவும் படாத ஒன்றும் படாது. இதே எங்களோட ஆடு. ஓ ஐயாண்ட ஆடு வளர்க்கணும். இங்கே என்ன விலை ஐயா ஆடு போகுது? ஆடு என்ன விலை? ஆடு 50 ரூபா 60 ரூபா. 50,000மா? இது எவ்வளோ நிற்கும்? இல்லை நிறக்கணக்கோ? நிறக்கணக்கோ? நாங்கள் யாழ்ப்பாணத்தில் என்ன கொண்டு வந்தீங்களோ? இது என்னென்ன பேர் சொல்கிறது? இந்த தாடி வளர்ந்துருக்கு ஆளுக்கு. இந்த இனத்துக்கு தாடி. இங்கேருந்து ஆடு யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போகலாம். கொண்டு போகணும் பொமிஷன் எடுத்து அதுகள் எடுத்து கொண்டு போகணும். தாக்கு பிடிக்குமா அங்கே கொண்டு போனா? அங்கே கொண்டு போகணும். இது பாலும் விற்கிற நீங்களோ? பால் விற்கிற நீங்களோ? என்ன பால்? ரச்சிக்க கொடுக்குற நீங்கள் ஆடு? ஆடு ரச்சிக்க பால் விற்க கொடுக்குறீங்க? இது நான் இதுக்கண்டு வளர்த்து இறைச்சி அடிக்கிறார்கள். பர்த்டே கல்யாண வீடுகள் இதுகளுக்கு வந்து அவை வந்தால் வேட்டை கொடுக்குறோம். அதே வேலுக்கு கொடுக்குறாக்கும் வந்து வாங்கிட்டு போவீங்க. வேலுக்கு கொடுக்குறோம். இதே நீங்கள் ஓடின சவாரி இது வண்டில் இப்போ அந்த அன்னைக்கு 2 கண்டுகள் அது எடுங்க மாடுகள். இது எவ்வளோ ஆழம் பழமை? இது இப்போ 2 வருஷமாகுது. இப்போ ஓடுற நீங்கள் இப்போ இருந்துட்டு போட்டுறது அந்த வண்டிலுக்கு தானே சவாரி. அதுக்கு தான் போடுறோம். மற்ற முந்தி அந்த வண்டிலெல்லாம் 4 வேலி அது மற்ற இந்த தோட்டம் ஊறுறது அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து சவாரி வண்டில்கள் இஞ்சால வந்து 4 வேலியெல்லாம் அது 4 வேலை. அந்த இதுகள் கல் மண் ஏற்றுறது 4 வேலைன்னு சொன்னால் இந்த கல் மண் அதுகள் பூச்சி வேலைகள் தோட்ட முதல் இதுகள்லாம் கூட பயணங்கள் என்ன? இதெல்லாம் பயணங்கள். இந்த வண்டிலாம் புள்ள பருவம் கல்யாண ஏற்றி ஓடுறதான் சாமர்த்திய வீட்டுக்காரர் என்ன எல்லாம் இதுக்கெல்லாம் சுற்றுவீங்க இல்லை சுற்றி புறந்தே தான் இப்போ எல்லாம் வெளிநாடு சர்வதேச மட்டும் இருக்கீங்க. ஏதாவது காரம் வட்டாரம் முக்காட்சி என் வண்டியில் பிறந்தாக்கல். அது சரி ஐயாண்ட வண்டியில் பிறந்தாக்க இந்த வண்டிலாம் பிறந்தவ இன்ஜினியர் டாக்டர் அது இதண்டு எல்லாரும் இருக்கணும் வெளிநாடு வழியா. அது சரி. இதுக்கு பெட்ரோல் இந்த வேலை புல்லு மட்டும் போட்டா சரி. பெட்ரோல் இல்லை வளையம் வளையம் இல்லாமல் இங்கே செய்கிற நீங்கள்? வளையம் இங்கே பட்டட கம்மாலி இருக்கும். கம்மாலிகள் எல்லாம் இருக்கு. அப்போ எல்லாம் இங்கேயே இருக்குது. இங்கே இருக்குது. சில நேரம் வயது குத்து கூட்டிட்டா நான் தான் பிரசவம். நீங்கள் நான் வேறு என்ன செய்யுது? பிரசவம் பார்ப்பீங்களா? முதல் அந்த சுகாபிராசம் என்ன செய்யற கையை காலை கட்டி கொண்டு அங்கே இறக்கினோடனே சரி ஆஸ்பத்திரியில் இறக்கணும். அதே மாப்பிள்ளை மாதிரி வந்து நின்றுட்டு எல்லாரும் அங்கே போறீன்னு உழைப்புக்கு அங்கங்கே அங்கே கொழும்புக்கு யாழ்ப்பாணம் வந்து போயிருவீங்க. வேலைன்னா அது சொல்லல தானே. மழையையும் புள்ளத்தாச்சியும் ஒரு நாளும் நம்பியலாது. உண்மை திடீர்னு அது 7 நாள் 14 நாள் முந்தும் பிந்தும் கவனமாக. இது என்ன வண்டில்? அதுவும் எல்லாம் வண்டியில் என்னட்ட 3 ஜோடி வண்டில் மாடு நின்று அப்போ கொன்றாஜ் வேலியல் எடுக்கிறது இந்த இதுகள் எடுக்கிற தோட்டங்கள் இணக்கிற மண் எழுத்து போடுறது மற்றது ஒழுங்கியலுக்கு இதுகளை ஏற்றி கொடுக்குறது. அப்படி இது அம்மாளுக்கு திருவிழா வந்தால் அந்த இதுகளுக்கு தண்ணி ஏற்றுறது. இப்போ எல்லாம் விஞ்ஞானம் விரிவடைஞ்சு கம்ப்யூட்டர் இதுகள் வந்து இப்போ எல்லாம் இந்த படிகள் டெட்டர்கள் அதுக்கு இப்போ பெட்ரோல் இல்லாத வறுமை காலத்தில் வறுமண்ணு விற்காம நிற்கிது. பயணம் செய்யறதுக்கு என்ன மாதிரியான விலையால் எடுக்கிற நீங்கள் விலைவாசிகள் அந்த காசுகள்? இப்போ வந்து ஒரு ஆட்டோக்கு 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு இப்போ 60-70 ரூபான்னு இருக்குல்ல. இங்கே எப்படி? இங்கே வண்டிலுக்காக பார்த்து பாராம சிலதுகள் இந்த வெளிநாட்டுக்கார கேளாம தருங்கள் கூட. சிலதுகள் நம்மகிட்ட இருந்தும் வாங்கிட்டு போங்க. இப்போ வண்டியில் ஒரு பார்க்குறவே வந்து ஒரு வெளிநாட்டுக்கார வந்தால் புள்ளிகள் ஆசைப்பட்டா ஏறி ஓடுறது தானே. முதல் எவ்வளோ எடுக்கிறவ? முதல் அப்போ இங்கே 100 ரூபா 150 200 ரூபா ஒரு ரிப்புக்கு ஆயிருக்கு. இந்த இதுகளுக்கு ஒரு 3 மைல் நிலம் 1 மைல் ஆகலாம். அதுக்குள்ள 1 ரூபா தானே. சில அது இப்போ எல்லாம் எவ்வளோ வரும் வண்டியில் விலை? வண்டியில் இப்போதைய பொறுமதி அது ஒரு 2 லட்சத்துக்கு மேலே வரும். அந்த நேரம் 50,000 40,000 60,000 ரூபா. மாடுகளும் அப்படித்தான் 30,000 இப்போ 5 6 10 லட்சம் 15 லட்சத்துக்கு இருக்கு 15 இருக்கு. அதிலும் மாடுகளும் வயிறு மாடுக நகைக்கடை மாதிரி அதுகளில் வடக்கன் இருக்கு வன்னியன் இருக்கு ஊர் மாடு இருக்கு. அது மாதிரி 16 கரை இந்த 17 கரட் 18 20 22 24 கரட்டில் இருக்கு மாடுகளும். அதில் இடவெளி வச்சுக்கிறீங்க? பழைய மச்சி கொட்டிட்டு நீ திருத்தோணும். இதுவும் சேம இருக்குண்ணே. வச்சு இல்லாமல் இருக்கு வண்டில் சில்லு. அந்த மூளாய் காளி கோயில் அடியில் ஒரு ஆள் வண்டில் சில்லு செய்கிறவர் இருக்கிறார் இல்லை? வட்டுக்கோட்டை அவர்கிட்ட ஒரு வீடியோ எடுத்து போட்டோம். வண்டில் சில்லு அப்படி வளைச்சி செய்வார். வளைச்சி அப்படி அந்த வளைய கட்டி கம்பல் குடமெல்லாம் கடைஞ்சி எல்லாம் கஞ்சி அது அந்த இல்லை வட்டுக்கோட்டை இந்த மாவடி கிட்ட உள்ளுக்கு காளி கோயில் காளி கோயிலுக்கு வேறு என்ன உங்கள்கிட்ட வச்சுக்கிறீங்க? வைக்கோலெல்லாம் சாப்பாட்டுக்கு போகிறோம். வைக்கோல் சாப்பாட்டுக்கு சரி சரி. இதுக்குன்னா நல்ல தண்ணியோ? இது பரவாயில்லை. நல்ல தண்ணியா பாருங்க. சுற்றி பூ கொண்டு தோட்டங்கள் அது தோட்டங்கள் இதெல்லாம் முந்தி தோட்டம் தான் இப்போ செய்யாதில்லை. இதெல்லாம் வயலுக்கு செய்கிறேன்.
இதெல்லாம் தோட்டம், அதுவும் தோட்டம் கூட. ஓ அதெல்லாம் தோட்டம் வெங்காயம் போட்டுக்கிட்டு நடாங்க. ஆஹா. இப்போ உதவி ஒத்தாசை இல்லைத்தானே. இது எல்லாமே எவ்வளோ போகுது பிறப்பு காணியல்? இப்போ இங்கே 10 லட்சம் போகுது இது வழிக்கு. இது வளர்க்கல. ம் இது பாசி பிடிச்சிருக்குது. ஓ அது இந்த மலைக்கு பிடிக்குமே. இங்கே இந்த நைனாதேவி கிணறு கூடுதலாக பாசி பிடிக்கும். என்ன கல்லுத்தானே. கல் ம் கல் கூட பிடிக்கும். உடனே பிடிக்கும் கல்லில். அந்த இது பிடிக்கும் கண்ட கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த கருங்கல்லு தான். கருங்கல் அதில் இருந்து இந்த பாருங்க நில மட்டத்துலேருந்து தண்ணி மட்டும் கல்லு தான். கல்லு தான். ம் ஆனால் நல்லா இருக்கு தண்ணி. ம் இந்த வீடு வந்து முதல்ல எப்படி இருந்தது? பழைய வீடும் கூட எங்கட பழையோடு இதுலேயே ஒரு மண் கொட்டில் இருந்தது. மண் கொட்டில். ஒரு தான் இதை கட்டினேன். இதில் தோட்டங்கள் அதெல்லாம் போட்டு உழைச்சி கட்டினேன். இதுவும் புதுசு கட்டி அது ஏதாவது ஊர் அந்த எல்லாரும் போயிடும் வெயிலுக்கு போகிற. இதே முகப்பு மாடை ஊட்டுறது. இதை இப்போ பாவனையில் இருக்குது. சரி அப்போ ஐயாட்ட வந்தால் அவருக்கு அதுலேருந்து ஒரு சிம்மா ட்ரிப் அடித்து காட்டுவீங்களே. மாடுங்க மாடங்க மேய கட்டிக்கிறது. சரி ஐயா இந்த என்ன சாப்பாடு? அப்போ இன்னைக்கு என்ன மறக்கறி தானே செவ்வாய்க்கிழமை. ஒரு நாளும் நைனாதேவியில் மத்தியானம் கொடுப்பீங்க சாப்பாடு. ஓ அம்மாளும் இல்லை கடவுளே சொன்னேன் இங்கே போனால் தான் இந்த கடை நியூஸ் எடுக்கலான்னு. அங்கே வரலாறுங்க எடுக்கலான்னு. ஐயாண்ட சைக்கிள் எத்தனை வருஷம் இந்த சைக்கிளுக்கு? இது 42 வருஷம். லுமாலா தானே? லுமாலாவோ? ஓ 42 வருஷம். இதுக்கெல்லாம் பட்டை அடி அடிக்குது பாருங்க. உப்பு தண்ணி கேம் கல்லட்டி போட்டு சர்வீஸ் பண்ணுறது. கை வச்சு மழை விட்டு இருக்கு. சரி பெரிய வரக்குள்ள சூப்பராக எப்படி மிஷினை ஒன்று வச்சு பில்லை வெட்டி விடலாங்க. நல்ல பணம். ஏன்னா உங்கள்கிட்ட நல்ல பனம்பழம் என்ன செய்யறேன் நீங்கள்? பனம்பழம் பாத்தி போடுறாரு. அது பாதி வருவிப்பீங்க ஒடியாது அது எழுது. சரி ஐயா ஓமையா சந்திப்போம். நன்றி. இவ்வளோ நேரம் இப்போ ஐயா அந்த வீட்டை போயெல்லாம் காட்டியிருப்பேன் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கு இந்த என்னிடம் அந்த பட்டறை அடியில் கண்டு காய்ச்சினாங்க. வேறு மாட்டு வண்டில் ஐயாட்ட வந்தீங்கன்னா இந்த நயனாதேவை சுற்றி காட்டுவார் மாட்டு வண்டியில். நீங்கள் அவரோட கழிச்சு பேசி எல்லாம் செய்யலாம். இது வந்து எத்தனாவது வட்டாரம்? 4ஆம் வட்டாரத்தில் கோயிலுக்கு பின்னு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. சரி ஐயா சந்திப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை மணல் இந்த கரையில் இஞ்சாலி பக்கம் கூடுதலாக நல்லா தண்ணி கிணறுகளாக பார்க்கலாம் நீங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் இந்த கொங்குரி கல்லுகள் வச்சு மரங்கள் எல்லாம் வச்சு பராமரிக்கிறோம். இது அனலதீவு கோயிலடிக்கிட்ட வந்துட்டோம். நல்லா இருக்குது இந்த இடம். தீவண்டா தீவு தானே. இதை தாண்டி தொடர்பே இல்லை. வழி தொடர்பு இருக்கிறேன்னு சொன்னால் வழியால் போய் ஃபோன் வளது எல்லாம் தொடர்பு. வாகன தொடர்பு இருக்காது. ஏன்னா நீங்கள் வாகனத்தில் நேரடியாக வரையில பாதை இல்லை. பாதை வந்தால் தான் பெறலாம். பருந்து நிற்குதுங்கோ. கல்லுக்கு முட்டி கட்டி வச்சுக்கணும். இங்கே வள்ளம் நடக்கிற இடம் இந்த பக்கம். இதுலேயும் பெனம்பாதி போட்டு வச்சுக்கணும். இதில் நிறைய இடத்துல கல்லுக்கு முட்டி கட்டி வச்சுக்கணும். நமக்கு பாருங்க. போவோம். சாமியார் இந்த தீவா பற்றி சொல்லுங்க. தெரியாதோ? எழுத்து பார்ப்போம். ஒருத்தர் மில்லி எழுத்து பார்ப்போம். தென்னெல்லாம் போட்டுச்சு எல்லாம் காணல. இந்த கரையோரமாக இருக்கிற மக்கள் இந்த வீட்டை பாருங்க. என்ன பள்ளம் வீடுகளை கட்டி கொண்டிருக்கணும். கொஞ்சம் வேலி அடைச்சி வச்சுக்கணும். இங்கே நல்ல முருங்கைக்காய் பாறை இல்லாமல் இருக்குது. இங்கே பாட்டு படிக்குது. நல்ல பாட்டு படிக்குது. நல்ல காற்றடிக்குது. யாரும் இதுக்குள்ள மீன் பொறிக்கிறாங்க. இதில் வேறு ஒரு கொட்டியில் அடிச்சு. ஆமாம் நல்ல வடிவான கொட்டியில் சனம் இருக்குதோ. அடி வாங்காமல் இருந்தால் சரி. மற்ற மக்கள் இந்த வாழ்க்கையும் வித்தியாசமாக இருக்குது. இங்கே என்னடா ஆடு தண்ணி பிரச்சனை இப்போ முக்கியமாக போகுது. இங்கே இதே இதால் போகிறது. இதால் போகும் பாரு. இது நேவி கேம்ப். இது இப்போ ஏன் ஆக்கள் இல்லைண்ணே.
நிற்கிறாங்க போல. இதால் வெஞ்சால வேறு இதான் இதுக்கெலாம் போ. இந்த பாதை எங்கே போகுது? இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம். இப்போ அதில் நேவி கேம்ப், இதில் பாதை இல்லை, ஆகண்ட வளவுகள் போல். ஏன்னா கடற்கரை ஓரமாக தான் போக சொன்னவன். நான் நினைக்கிறேன் உள்ளுக்கால ரோட்டு இருக்குது போல். உள்ளுக்காலான் ரோட்டண்ணே இது. இதான் கரையோரம். காணியால் விடாதத்தில் போல், ரோட்டுக்கு விடாதத்தில் போல் ஆக்கள் போகல. என்னது? அந்த ரோடு தான் அது. உள்ளுக்கால வந்து அப்படியே ஏற்றுப்பேன் இதுக்குள்ள. எதுவும் தொழிலுக்கு போகல போல். இல்லாட்ட போட்டுகளும் இங்கே கரையோரமாக இருக்குது. இந்த பிறகு பேரில் அவளை கிரீம் வேணுமாம் தான் கறந்து போட்டாராம் என்று சொல்கிறார். இப்போ ஆலடி அம்மன் கோயில் அடிக்க வந்துட்டோம். அதையும் பார்த்து கொண்டு கொஞ்சம் மோய் விடுப்போமே அதில். ஏ கொஞ்சம் போகிறோம் போய் இருப்போம். நீ நடக்கிற நீர் அடிக்கடி இங்கே நடந்து போயிடும் எல்லா இடம். இந்த இடங்கள்ல கூட்டி கொண்டு பக்கத்தில் வந்துட்டோம். அடி கூட்டிகிட்டு போவார் ஒரு ஆள் பைக்கில் வர்றார். வேறு அம்மா அஞ்சு பேர் பருவெல்லாம் போட்டுருக்காப்பா. பரு போட்டுருக்கு பேர்க்குரு பரு. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நயனாதீவில் மட்டும் இல்லாமல் எல்லா தீவுகள் எல்லா யாழ்ப்பாணம் எல்லா இடமும் இலங்கை முழுக்க சும்மா என்ன பறக்குது. உச்சி மண்டே அப்படி இந்த கடவுளை சூட்டேன். ஆலடி வைரவர் அம்மன், ஆலடி அம்மன் கோவில். ஆலடி அம்மன் கோவில், ஆலடி அம்மன் கோவில். அப்பாடா இந்த ஆலமரத்துக்குள்ள வேறு தான் நல்ல குளிர்மையாக இருக்குது. நல்லா ரொம்ப பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்ல வடிவாக இருக்குது. இதுதான் இப்போ வந்து ஆலடி அம்மன் கோவில். அம்மன் கோவிலுக்கு பின்னுக்கு இருக்குது. என்ன பிரச்சனைனா கோயிலுக்குள்ளே படுக்கணும் பண்ணது காட்டி வரையில் வந்த இடத்துல தெல்லாம் சுத்த வலிக்கிட்டு அதான் வந்து இதுக்குள்ள கொஞ்சம் படுத்துருக்கு. நல்லா இருக்குதுங்க, குளிர்மையாக இருக்குது. கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு போவோம். இப்போ 1:30 கிளையில் போனால் சரி கோயில் அடிக்கி சாப்பிட. இந்த இதில் பாருங்க, இதில் கருடனும் நாகமும் சண்டை பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த கோயில் இந்த நாகதீபம் அதாவது நயனாதீவெல்லாம் நாகர்களின் வழிபாடு. அதாவது ஆதிக்குடிகள் இலங்கைன்ற பூர்வக்குடி தமிழர்கள் வந்து நாகர் இயக்கர் அவைன்ற ஒரு வரலாற்றை பறைசாற்ற மாதிரி தான் இந்த கோயில்கள வரலாறு இருக்குது. பைரவர் ஆலடி அம்மன் கோவில். இப்போ பார்த்தீங்கன்னாண்டா நயனாதீவின் வடக்கு பக்கத்து வந்துட்டோம். வடக்கு நல்ல உச்சி வெயில் எல்லாம் தாண்டி நடந்து வந்திருக்கோம். நடக்கிற நல்லா தான் இருக்கா. நான் வெயில்லாம் கொடுத்துது. 2 பேர் கதைச்சி வந்ததுல எல்லாம் என்னது இதுக்குள்ளுக்கு ஐயனார் கோவில். ஐயனார் கோவில் வேற இல்லாத தான் ஐயனார் கோவில். இப்போ பார்த்தீங்கன்னா அம்பாள் கோயிலுக்கு பின்னுக்கா. அம்பாள்ல இப்போ என்ன கோயில்? அம்மன் கோயில், நாகபூசணி அம்மன் கோயிலில் வடக்கு பக்கம். இந்த தீவு அப்படி இருக்கான்னு சொல்லி சுற்றி காடி கொண்டிருக்கோம். பாருங்க இது என்ன செய்கிற இடம்? கருடன் பார்க்குறதா? கருடன்டா வேறு பருந்து. கருடனும் நாகமும் சண்டை பிடிக்கிற இடம். அப்பா கோயிலடிக்கு வந்துட்டோம் பாருங்க. இந்த பக்கம் நல்லா காற்று வருது, பின்பக்கம் காற்று இல்லையாண்ணா. கோபுரம் தெரியுது பாருங்க. போய் சாப்பிடுவோம். அதில் என்ன செய்கிறா ஐயா? நாகப்பிரதிஷ்டை செய்கிறதா? அதுதான் ஜெட்டி பாயிண்ட். ஏற்கனவே இந்த இடம் காட்டியிருப்பேன். சரி, நீ கோயிலுக்குள்ளே போய் சாப்பிட போகிறோம். கோயிலடிக்கு வந்துட்டோம், உள்ளுக்கு போய் சாப்பிடுவோம். வணக்கம். இது நடந்து சுற்றி வந்து நாங்கள் நயனாதீவை இப்போ போய் சாப்பிட போகிறோம்.
ஏன் இப்போ எடுக்க மாட்டாங்களோ வேறு இங்கே ஒரு செருப்பை இங்கே வைக்கும் ஒரு செருப்பை அங்கே வைக்கும் தூக்க மாட்டாங்களா இப்போ ரெண்டு தூக்க மாட்டாங்க செருப்பை வெப்பம் ஆட்டையை போடுறாக்கள் பரவாயில்லை 3 வயசு செருப்பு தானே இதோட போகட்டுக்கும் கோயிலடிக்கு வந்துட்டோம் அம்மன் கோயிலுக்குள்ளுக்கு வந்தாச்சு இதான் அம்மன் கோயிலடி வாங்க போய் சாப்பிடுவோம் ஐயா சாப்பிட்டு வந்துடுப்போம் பசிக்குது இப்போ சாப்பிட்ற நேரம் ஆக்கள் வந்து வந்துருக்கணும் பாருங்க நான் எனக்கு சாப்பாடு வச்சுருக்கேன் ம் சாப்பிட்டு வருவோம் டோக்கி பாய்ஸ் நிற்கிறேன் டோக்கி பாய்க்கு சாப்பாடு வைக்கிறேன் பொங்கல் இருக்கா அவ்வளோ வாங்க போ போமே இந்த அங்கே போகிறது இந்தா வந்துட்டேன் வாங்கப்பா போவோம் இங்கே சாப்பிட்டுட்டு போயிடும் இங்கேயா சோறு வைக்கணும் சோறு தான் முக்கியம் பாருங்க அண்ணே ஆக்கள் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் நல்லா இருந்த சாப்பாடு சுற்றி அடிச்சு போட்டு வந்துட்டேன் முதலாம் வட்டாரத்தில் இந்த கோயில் இருக்குது அப்படியே சுற்றி அடிச்சு போட்டு வந்துட்டேன் இதில் இருந்தாலும் ஒரு வட்டார கடை தொடங்குது